நம்ம ஃப்ரெண்ட் கொடுத்த இந்த BlackBerryயோட 9800 டார்ச் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. ஆனால் கீழே இருக்க கீபோர்ட் செக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடரில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கணுமோன்னு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ரெட் லைட் இன்டிமேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ உள்ள ஏதோ பிசிக்கல் டேமேஜ் ஆயிருக்கு, அது உறுதியாக தெரியுது. ஏன்னா மொபைலை இன்டிமேட் பண்ணுது. அதனால இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓப்பன் பண்ணாத மட்டும்தான் இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஸோ பேக் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு நாம வந்து அன்ஸ்க்ரூ பண்ற வேலையை பார்க்கலாம். BlackBerry மொபைல் பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல் ஓப்பன் பண்ற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. இதுக்குன்னு தனியான டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த வகையான கம்ப்யூட்டர் ஸ்க்ரூஸை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்டிமேட்டில் வந்து டாக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க பேக் பேனல் ஓப்பன் ஆகும். உடனே இழுத்துறக்கூடாது. இங்கே உங்களுக்கு ஸ்லைடரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது ஒரு வகையான கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு செக்யூர் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஹிடன் ஸ்க்ரூஸை மறைக்கிறதுக்காகவே. ஸோ இதை ரிமூவ் பண்ணி இந்த டார்ச்சை எடுத்ததுக்கப்புறம் இங்கே 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த வகையான மொபைலை ப்ராப்பராக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இது BlackBerryக்கே உண்டான சீக்ரெட் ஸ்க்ரூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். இங்கேயுமே டார்ச் இருக்கும். ஸோ அந்த டார்ச் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இது ஒரு வகையான ஹிடன் லாக்னு சொல்லுவாங்க. இந்த லாக்கை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆயிரும். இப்போ இங்கே இருக்க மதர் போர்டில் இருக்க லெகோ கனெக்டர்ஸ் எல்லாமே அன்பிளக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 2 வகையான மதர் போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின் மதர் போர்டு. ஸோ இந்த லெகோ கனெக்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டச் டிஸ்பிளே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதர் சென்சர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும் சொல்லலாம். ஸோ இந்த மெயின் போர்டு எடுத்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான ஆண்டனாக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டனா வந்து கொஞ்சம் ஹேங்கில் விட போகிறேன். இப்போது இங்கே நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்டிக்கருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா. இதுதான் இந்த ஸ்லைடரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ். இந்த ஸ்க்ரூஸை நம்ம அன்பிளக் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா பாடிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ தனியாக இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் ஆகிற செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வைக்கிற இடம்னு சொல்லலாம். ஸ்லைட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்டான அன்ஸ்க்ரூ பிளக்கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான். ஸோ BlackBerry கொஞ்சம் வந்து கோக்குமாக்கானவங்க தான். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம அடியிலேருந்து எடுக்கும் போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக வந்துடும், பேக் போர்ஷன் தனியாக வந்துடும். பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, கீ செக்ஷன் இது எல்லாமே வந்துடும் சொல்லலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே, டச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரோஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்களா, இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நம்ம ஸ்லைட் பண்ணுற போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது அப்படியே ஸ்லைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பே கட்டாக இருக்குது. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்டிமேஷன் வந்துட்டே இருந்திருக்கு, கீபோர்டு செக்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க LED எல்லாமே ஒர்க்கில் தான் இருந்திருக்கு. ஆனால் இது மட்டும் கட்டாக இருக்குது. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைடரை வந்து கீழே வந்து டாக்கிள் பண்ணுறோம்ல, அப்போ வந்து ஸ்லைஸ் கட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நான் மொபைலில் தேடி பார்க்குறேன். ஸோ BlackBerry 9800 டிஸ்பிளே காம்போ கிடைக்குதான்னு தேடி பார்க்குறேன். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இதுவே எக்ஸாக்டாக கிடைச்சிட்டா எனக்கு வந்து பிரச்சனை இல்லையோன்னு தோணுது. ஆனால் அது எக்ஸாக்டாக கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். ஸோ பார்த்துட்டு இருக்க 2-3 வெப்சைட்டில் மேபி இந்த வீடியோ நல்லா போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோக்காகவே நான் இந்த மொபைலை வந்து சரி பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஃபைனான்ஷியல் டைட். ஸோ அது கஷ்டம் தான் தோணுது. உண்மையாலுமே இந்த மொபைல் வந்து நம்ம ரீஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதிகமான வியூஸ் கிடைக்கிறது மூலிமா மட்டுமே தான் நாம் இந்த மொபைலை வந்து ரீஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டச் ஸ்லிப் மோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் இதையுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்குமே சில ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ அவைலபிளாக இருப்பாங்களான்னு தெரில. இதை வந்து அன்பிளக் பண்ணி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு வகையான ஜம்பர் யூஸ் பண்ணி காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேபி அந்த அளவுக்கு டேலண்டட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர்னு சொல்லலாம். ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ஸ்டிக்கர் போட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். சும்மா ஸ்டிக்கர் போட்டு இது ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல், எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாமல், ஸ்லைடரை எந்த வகையிலையும் பாதிக்காமல் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு செலஃபன் டேப் மட்டும் போட்டலாம். ஆனால் இதை வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜம்பரும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூவி ரே ஸ்டிக்கரும் நமக்கு தேவை. அது இருந்தால் இதை வந்து ஸ்ட்ரிப்பு கட்டானாலுமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் நேனோ ஒர்க்குன்னு சொல்லலாம். அதுக்கான காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துகிட்டு போகும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. ஸோ அதனால தான் யோசிக்கிறேன். ஸோ ஸ்லைடரை ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிட்டோம், அது கட்டாகாமல் இருக்கிறதுக்காக. பட் இந்த மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செலவு பண்ணி தான் ஆகணும். லிட்ரலி ஒரு 2000 மேலே செலவாகும்னு நினைக்கிறேன் இந்த டச் ஸ்ட்ரிப்போடு வந்து வாங்குறதுக்கு. ஆனால் இப்போ இந்த மாடல் கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்த வகையான BlackBerryயோட டச் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி விஷயங்கள் இல்லை. ஃப்ரண்ட்டில் இதுக்கான டச் டிஸ்பிளே, இன்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே, அதாவது டச்சோட ஸ்க்ரீனு உள்ள இன்சைடு டிஸ்பிளே, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஃப்ரேம் ஒர்க் பிடிக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, திரும்பவும் இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ரீஅரேஞ்ச் பண்ணுறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போட்டு காமிப்பேன்னு சொல்ல முடியும்.
அண்ட் ஓவரால் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் வந்து பழைய மாதிரி மாறிடும். ஸ்லைடர் எல்லாம் ஒர்க் ஆகும், லைட் எல்லாமே எரியும். ஆனால் டிஸ்பிளே வேலை செய்யாது. இது ஒன்று மட்டும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பட் இந்த மொபைல்லாம் ஒரு கிளாசிக்கான விண்டேஜ் மொபைல். இதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ கிடைக்கவே வாய்ப்பே இல்லை. லிட்ரலி பிளாக்பெரியோட ஒரு வகையான மியூசியம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு வெளிநாட்டில். அது பார்த்தேன் ஒரு ஆர்டிக்கலில். அவங்கள்ட்ட மட்டும் தான் இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சிலது ரேர் தான். அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு சரியான எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே இது வந்து ஃபிக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அதுவுமே வேஸ்டேஜ் ஆயிரும்னு சொல்லலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கனெக்டிங் ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டை அகைன் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணமோ அதே மாதிரி ஸ்ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஸ்க்ரூஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்க்ரூஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பேக்கில் இருக்க கார்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். பேக்கில் இது வந்து ஒரு ஹைட்ரா இருக்கும், ஃப்ரண்ட்டில் இது வந்து ஒரு சின்னா இருக்கும். எப்படி பார்த்தீங்களா? சின் போர்ஷன் ப்ளஸ் பேக் போர்ஷன் ரெண்டுமே ஒரே ஸ்லைடிங் ஆப்ஷனாக வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பிளாக்பெரியோட டிசைன் தான் போல இருக்குது. அது ஒரு தனி பிறவி நோக்கியா மாதிரி. ஸோ அகைன் ஸ்க்ரூஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி உள்ள இன்செர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ரீபூட் மோடுக்கு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் எரியணும். ஆனால் ரெட் கலர் எரியுது. ஏன் ரெட் கலர் எரியுது? ஸ்ட்ரிப்பு கட்டாக இருக்குது அப்படின்னு உள்ளே இன்டிமேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ஸ்டார்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் பேக் சைடு இருக்க அந்த வகையான கீபோர்டு வந்து ஒர்க் ஆகுது. மற்றபடி இன்னும் மொபைல் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.